அஸ்ஸலாமு அலைக்கும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் உண்டாகட்டுமாக. ரமலான் மாதத்துல 30 நாட்கள்ல குரான் நிஜமாவே இறைவேதம் தானா அப்படிங்கிற ஆதாரங்களை நம்ம ஒன்றாக பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு அந்த அடிப்படையில ஒரு கம்பாரிசன், பைபிளையும் குரானையும் பார்க்கக்கூடிய ஒரு கம்பாரிசன் நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக அந்த வரிசையில் இன்னைக்கு குரான் தொகுக்கப்பட்டு அன்றைய காலத்தில் இருந்த அந்த மேனுஸ்கிரிப்டும் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய நம்ம கையில் இருக்கக்கூடிய குரானையும் ஒரு அறிஞர் செய்த ஒரு மிகப்பெரிய ஆய்வை தான் நம்ம பார்க்க போறோம். எவ்வளவு நுணுக்கமாக இறைவன் அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத நாம இந்த ஒரு வீடியோல நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதாவது குரான் கிபி 610 இருந்து 632 வரை சுமார் 23 ஆண்டுகள் அது வகி இறை செய்தி மூலமாக ஜிப்ரீல் அவர்கள் மூலமாக நபிகள் நாயகம் அவர்களுக்கு ஓசை வடிவில் இறக்கப்பட்டு அங்க பக்கத்தில் இருக்கிறவங்க உபய் இப்னு காஃப் போன்ற ஜயித் இப்னு சாபித் போன்ற நபர்கள், மேலும் பல நபி தோழர்கள் நபிகள் நாயகம் அவர்களுக்கு அருகில் இருந்து எலும்பு, ஸ்கேப்புலா போன் போன்ற எலும்புகள், அப்புறம் லெதர், அப்புறம் பாம் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பண மட்டைகள், இதெல்லாம் எழுதப்பட்டு அதன் பிறகு கிபி 633 ஃபர்ஸ்ட் அஃபீஷியல் கம்பைல்டு குரான். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் மரணித்த பிறகு அபூபக்கர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இமீடியட்டா அந்த வேலை அங்கங்க பாம் ஸ்டாக்ஸ்லையும் எலும்புகளையும் லெதர்களையும் மரப்பட்டைகளையும் எழுதப்பட்ட அந்த காப்பிகள் எல்லாம் ஒன்று திரட்டி அவர்கள் அஃபீஷியல் காப்பியை கிபி 633 தொகுக்கிறாங்க. அதன் பிறகு 650 என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா உஸ்மானிக் ஸ்டாண்டர்டைசேஷன், அந்த ஸ்டாண்டர்டைஸ்டு குரானை கொண்டு வராங்க. அதிலிருந்து அந்த ஆரம்ப காப்பி ஹப்சா அவர்களிடத்தில் இருக்கும். அது தொகுக்கப்பட்ட வரலாறுகளை எல்லாம் நம்ம முந்தைய வீடியோக்குள்ளே பார்த்துருக்கோம். அந்த மாதிரி 650 ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணப்பட்டு அதன் பிறகு கிபி 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை இஸ்லாம் அரபு நாடுகளையும் தாண்டி பல இடங்களுக்கு போன காரணத்தினால அந்த நேரத்தில் அவர்கள் அரபு அல்லாதவர்களுக்கு புரியும் விதமாக எழுத்துக்களில் அந்த குறியீடுகளை பயன்படுத்துவாங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்ல இன்னைக்கு தமிழி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த தமிழி லாங்குவேஜ்ல கா எப்படி இருக்கும்னா, நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் கா இருக்கும். இந்த காவுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் சுமார் இத்தனாயிரம் ஆண்டுகள்ல இன்னைக்கு நாம இந்த கா பயன்படுத்துறோம்ல, ஸ்கிரீன்ல எல்லா எழுத்துக்களையும் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு எழுத்தும் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். ரொம்பலாம் வேண்டாங்க, ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள புத்தகங்கள் எடுத்து பாருங்களேன். நான் துணைக்கால், இப்ப நீங்க 3 சொல்லினாவோ 2 சொல்லினாவோ துணைக்காலோட சேர்க்கணும்னா 4 போட்டு அப்படியே இழுத்து கீழே வரும். நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருப்பீங்க. இதெல்லாம் 2K கிட்ஸுக்கு தெரியாது. இந்த எழுத்து நான் இது நெடிலை குறிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா இப்ப நம்ம துணைக்கால் போட்டு குறிப்பிடணும். அப்ப அரபுகளுக்கு புரியும் விதமாக அங்க எழுத்துக்களை இலகுவாக்கி கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை அரபு அல்லாதவர்களுக்கு வாசிக்கும் வகையில் அவர்கள் குறியீடுகளை சேர்க்கிறாங்க. ஆனால் இது அனைத்தும் ஒரே ஓசையில் தான் இருக்கும். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு செய்தி தமிழ் அப்படின்னா உங்களால நம்பவே முடியாது. இது ஒரு பழைய தமிழ். இதோடைய இன்றைய தமிழ் அர்த்தத்தில் கொடுத்தா நீங்க ஈஸியா படிச்சிருவீங்க. ஆனா அதே நேரத்தில் இருக்கக்கூடிய ஓசை தான் நீங்க இப்ப இருக்கிற அதே ஸ்கிரிப்ட்ல படிச்சாலும் அதே எழுத்துக்களை வைத்து படிச்சாலும் அதே ஓசை தான் வரும். அதே போலதான் குரான்ல பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எந்த ஓசையில் இருந்துச்சோ அதே ஓசை இன்னைக்கு நீங்க எடுத்து வாசிச்சாலும் இருக்கும். ஓசை வடிவில் அப்படியே பாதுகாக்கப்பட்டு கொண்டு வருது. இதை அடிப்படையாக வைத்து போன நூற்றாண்டில் வாழ்ந்த முஸ்தபா அதமி அப்படிங்கிற ஒரு அறிஞர் ஒரு நீண்ட ஒரு ஆய்வை அவர் மேற்கொள்றார். இந்த ஆய்வுல அவருடைய கமெண்ட், அவருடைய வார்த்தைகள் ஒண்ணு கூட கிடையாது. இவர் என்ன பண்றாருன்னா குரானுடைய 17வது அத்தியாயத்தை சூரா இஸ்ரா அதை என்ன பண்றாருன்னா 18 மேனுஸ்கிரிப்டுகளோடு அந்த வார்த்தைகளை ஒன்றாக அடுக்கிறார். எப்பல இருந்து நபிகள் நாயகம் காலத்தில் இருந்து அந்த சூரா இஸ்ராவுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அன்றிலிருந்து இன்னைக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய அந்த குரானுடைய அந்த வார்த்தை வரைக்கும் ஒன்றாக அடுக்கிறாரு. சுமார் 1559 வார்த்தைகள் நபிகள் நாயகம் காலத்துல இருந்த அந்த சூரா இஸ்ரா, அதில் 1559 வார்த்தைகள் இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய குரான்ல சூரா இஸ்ரால அதே 1559 வார்த்தைகள். ஒவ்வொரு வார்த்தைகளும் அதே ஓசை. எவ்வளவு நுணுக்கமாக இந்த புத்தகத்துல அவரோட ஒரு வார்த்தையை கூட சேர்க்கல. அந்த காலத்தில் இருந்த 6ஆம் நூற்றாண்டுல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் 18 மேனுஸ்கிரிப்ட்ஸ், 6ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டு, 8ஆம் நூற்றாண்டு, அந்த நேரங்கள்ல அரபு அல்லாதவர்கள் பயன்படுத்திய குரான் எல்லா வார்த்தைகளையும் பயன்படுத்தி ஒவ்வொரு வார்த்தையும் கம்பேர் பண்ணி நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் அதே ஓசை, அதே எழுத்துக்கள் கட்டமைப்புல அப்படியே பாதுகாக்கப்பட்டு கொண்டு வருது. இது இறைவனுடைய வார்த்தை. இறைவன் இங்கு வாக்குறுதி கொடுக்கிறான், இதை நாமே இறக்கினோம், இதை நாமே பாதுகாப்போம்.
அதே மாதிரி குரான் ஓசை வடிவில் இன்னைக்கும் பாதுகாக்கப்பட்டு கொண்டு வருது. ஓகே, இது ஒரு மிகப்பெரிய சான்று, மனித கையாடல் அல்லாத ஒரு வேதம். ஏன்னா இறைவனுடைய வேதம், இறைவனுடைய அத்தாரிட்டி, இறைவன் எடுத்துக்கொண்ட பொறுப்பு நான் பாதுகாப்பேன். மனித கையாடல் வைக்க முடியுமா? முடியவே முடியாது. இன்னொரு புறம் நடந்த ஒரு ஆய்வை பாருங்க. நான் சொன்ன இந்த 18 மேனுஸ்கிரிப்டுகளை வைத்து 14 நூற்றாண்டுகளாக இருந்த குரான்களை வைத்து ஆய்வு செய்த இந்த நூலுடைய பெயர் என்னன்னு சொன்னா த எட்டர்னல் குரானிக் டெக்ஸ்ட் அக்ராஸ் த ஏஜஸ் அப்படிங்கிறது இதோடைய பெயர். அதே மாதிரி இன்னொரு ஆய்வை கொஞ்சம் கவனிக்கிறேன். பீட்டர் ஜே கர்ரி அப்படிங்கிறவரு, இவர் யாருன்னு சொன்னா அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆஃப் நியூ டெஸ்ட்மெண்ட். இவர் என்ன பண்றாருன்னா கிரீக் மேனுஸ்கிரிப்ட், கிரீக்ல இருக்கக்கூடிய பைபிளுடைய மேனுஸ்கிரிப்டை என்ன பண்றாருன்னு சொன்னா பல காலங்களில் உள்ள அந்த மேனுஸ்கிரிப்ட் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 5 லட்சம் வித்தியாசங்கள் இருப்பதை அவர் ஆய்வறிக்கையாக வெளியிடுறாரு. அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியச்சு இந்த ஒரு ஆய்வு கட்டுரையானது. இவர் ஏதோ முஸ்லீமோ இல்லை இஸ்லாத்துக்கு மாறினவரோ கிறிஸ்தவத்தை எதிர்க்கக்கூடியவரோ கிடையாது. இவர் ஒரு அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆஃப் நியூ டெஸ்ட்மெண்ட். அவரே சொல்றாரு 5 லட்சம் வித்தியாசங்களை கிரீக் மேனுஸ்கிரிப்ட்ல இருந்து மட்டும் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறார். அப்ப இந்த சைடு லட்சக்கணக்கான மாற்றங்கள், இந்த சைடு ஒரு மாற்றம், ஒரு துளி அளவு கூட ஓசை மாற்றம் அல்லாத, ஒரு வார்த்தை மாற்றம் கூட இல்லாம, எந்த வகையிலும் ஒரு துணைக்கால், ஒரு குறில் நெடில் கூட மாற்றம் இல்லாம அதே ஓசையில் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய குரான் இந்த பக்கம். இந்த பக்கம் லட்சக்கணக்கான மாற்றங்களுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய பைபிள் ஒரு பக்கம். புரொட்டஸ்டன்ட் பைபிள் 66 புத்தகங்களும், ரோமன் கேத்தலிக்ல 73 புத்தகங்களையும் பார்க்க முடியும். தமிழ்ல இந்த 2 பைபிள் தான் நீங்க பார்க்க முடியும். அது அல்லாமல் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ்ல 76 to 79 புத்தகங்கள், சிரியாக் பைபிள்ல 72 புத்தகங்களும், காப்டிக் அல்லது எத்தியோபிக் ஆர்த்தடாக்ஸ் பைபிள்ல 81 புத்தகங்களை பார்க்க முடியும். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் 66 புத்தகங்களையும், அர்மேனியன் அப்போஸ்தலிக் பைபிள்ல 73 அல்லது 74 புத்தகங்களை பார்க்க முடியும். இது மாதிரி நூற்றுக்கணக்கான பைபிள் வேரியன்ஸை நீங்க பார்க்க முடியும். இப்ப நிலுவையில் இருக்கக்கூடிய புத்தகங்கள்லயே இவ்வளவு மாற்றங்கள் இருக்கும். அது அல்லாமல் பல எடிஷன் இருக்கு. இதுக்கு முன்னாடி இன்னொரு எடிஷன் இருக்கும், அதுக்கு முன்னாடி வேற ஒரு எடிஷன் இருக்கும். முந்தைய எடிஷன்ல இருந்து அதற்கு பிறகு உள்ள எடிஷன்ல பல வசனங்களை தூக்கியிருப்பாங்க. அதே போல இப்ப இருக்கிற எடிஷன் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி உள்ள வெர்ஷன்ல இருந்து பல வசனங்களை தூக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அவ்வளவுலாம் வேண்டாங்க. ஒரே ஒரு உதாரணத்தை கவனிங்க. 1993 டிசம்பர் 1ஆம் தேதி மதுரை வெளியீட்டில் வந்த தினகரன்ல வந்த ஒரு செய்தியை கவனிங்க. பைபிளை பேராயர் மரியானூஸ் ஆரோக்கியசாமி அவர்களுடைய தலைமையில அந்த நேரத்தில் இருந்த அந்த பேராயர்கள்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா பைபிளுடைய ஃபைனல் வெர்ஷனை வெளியிடுறாங்க. 1993 டிசம்பர் 1 தினகரன் மதுரை வெளியீட்டுல நீங்க பார்க்கலாம் இந்த செய்தி. தெளிவாக அவர்கள் சொல்றாங்க. அதாவது முந்தைய தமிழ்ல மட்டும் நான் சொல்றது, தமிழ்ல இருந்து இந்த வசனங்களை நீக்கி ஒரு மாதிரி ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி ஒரு ஃபைனல் வெர்ஷனை இவங்க வெளியிடுறாங்க. இதுதான் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய தமிழ்ல இருக்கக்கூடிய வெர்ஷன். அப்ப அதுக்கு முன்னாடி உள்ள அந்த பைபிள்ல இருந்து நீக்கிறதுக்கான அதிகாரத்தை யார் கொடுத்தா? இந்த பேராயர்களுக்கு, இந்த பிஷப்ஸ்க்கு. இறைவனுடைய வார்த்தைகளாக இருந்தா யாரும் கை வைக்க முடியாது. இறைவனுடைய சட்டத்தை காலத்துக்கு தகுந்தவாறு மாற்ற முடியாது. அதே மாதிரி இறங்கிய மாதிரி ஒரு புள்ளி கூட, ஒரு குறில் நெடில் கூட மாறாம, ஒரு வார்த்தை கூட மாறாம அப்படியே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருப்பது இறைவேதமா அல்லது லட்சக்கணக்கான மாற்றங்கள், ஒரே மொழிகளிலே பல மாற்றங்கள், காலத்திற்கு தகுந்தவாறு மாற்றங்கள், பல நூறு வெர்ஷன்களை கொண்ட அது இறைவேதமா அப்படிங்கிறத உங்கள் பார்வைக்கே விட்டுறேன். இறைவன் சொல்லி காட்டுறான் குரான் ஒரு வசனத்துல, அவருடைய இதயங்கள் எதுவும் பூட்டு போட்டு கிடக்கா, ஏன் அவர்கள் இந்த குரானை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா அப்படின்னு இறைவன் கேட்கிறான். இந்த கேள்வியை நமக்குள்ள ஒவ்வொருவரும் நமக்குள்ள எழுப்பணும். இந்த குரான் உங்களுக்கு நாங்க இலவசமாக தரோம், அன்பளிப்பாக உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்க்கிறோம். நீங்க ஆய்வு செய்து பாருங்க. அதை நீங்க குறை கண்டுபிடிக்கக்கூடிய நோக்கத்தில் கேட்டாலும் உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாங்கி ஆய்வு செய்து பாருங்க. நீங்க கண்டிப்பாக உணர்வீங்க இது இறைவனுடைய வேதம் தான் அப்படின்னு. விருப்பம் உள்ளவங்க ஸ்கிரீன்ல தெரியுது இந்த நம்பரை வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு உங்களுக்கான குரான் ஃப்ரீ காப்பியை வாங்கி கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.